அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நம்ம தம்பிங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றாங்க. இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு எங்கே கொடுத்தாலும் அனுமதி மறுப்பு, பொதுமக்கள் அனுமதி மறுப்பு, ரோட் ஷோக்கு அனுமதி மறுப்புன்னு வந்தால் கூட இதுக்கு இந்த மாதிரி பசங்க தான் இதுக்கு காரணமாக இருக்காங்கன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழக தொண்டர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, டிவிகேக்காரங்க யாரும் வண்டியை பின்தொடரக்கூடாதுன்னு தனியாகவே அறிவுரை கொடுத்துருக்காங்க. இருந்த போதிலும் விஜய் அவர்களோட வண்டியை பின்தொடர்றது, அந்த கீழே விழுந்துடுறது, அந்த பசங்க டக்குன்னு ஒரு தடவை கீழே விழுந்தப்போ டக்குன்னு பதறிட்டோம் நம்மளே. ஏன்னா ஏதோ ஒன்று பின்னாடி வர வாகனங்கள் ஏதாவது இடிச்சிருச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆகும்னு கூட நினைக்க மாட்டேன்றாங்க அந்த பசங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே ஒரு செகண்ட் பயந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். விழுந்தா கூட கையை எடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்கன்னு போது ரொம்பவே இன்றைக்கி விஜய் அவர்கள் சிரிக்கவே இல்லை. அந்த ஒரு இடம் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இனி அடுத்த கட்ட பொதுக்கூட்ட மக்கள் சந்திப்பு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அனுமதி தருவாங்க நமக்கு? ஏற்கனவே சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்கே எல்லா வகையான பாதுகாப்புக்கும் அவ்வளோ தூரம் 100க்கு 100 பண்ணிகிட்டு இருக்கும்போது சாலையில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் மன வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் ஒரு 200-300 பேர் குமிஞ்சிடுறாங்க. இது சகஜம். இது பொதுமக்களோட அந்த ஆர்ப்பரிப்புன்றது, தன்னோட தலைவனை பார்க்க வர கூட்டம் அப்படின்றது வேறு. ஆனால் இந்த ரோடுகளில் பின்னாடி வர்றது, ஹெல்மெட் இல்லாமல் பயணிக்கிறது, இதை நான் நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், அந்த இளைஞர்கள் அந்த துடிப்போடு வர்றாங்க. அந்த தம்பிகள் தயவுசெய்து திருந்துங்கப்பா. ஏன்னா இது தலைமையை பாதிக்கும். இது நம்ம இன்றைக்கி டிவிக்கே அப்படின்ற ஒரு கட்சியை முன்னெடுத்துட்டு போகிறோம். இது விஜய் அவர்களுக்கு பின்னடைவை கொடுக்கும். தமிழக மக்களிடையே அடுத்த கட்சிகள் இதை காமிச்சு அவங்களோட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதாக அமைஞ்சு போயிடும். அதனால சொல்கிறேன், தயவுசெய்து கேட்டுக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேலூர் மக்கள் சந்திப்பில் 10,000 பேருக்கான மதிய உணவு தயாரித்து வச்சுருக்காங்க. 5,000 பேருக்கு இருக்கை போட்டிருக்காங்க. QR கோடு முறையில் பார்த்திங்கன்னா இப்போவே உள்ள ஆளுகளை விடுறதுக்கு ரெடி பண்ணி எல்லாருமே வரிசையில் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. 1500 மேற்பட்ட போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழக சார்பிலையும் சரி, காவல்துறையும் சரி, பொதுமக்கள் பாதுகாப்பில் அவ்வளோ தூரம் ஈடுபாடாக இருக்கும்போது இளைஞர்கள் பண்ணுற அந்த ஒரு சில தவறு அப்படின்றது கண்டிப்பாக கட்சி தலைமையை பாதிக்கும்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களையும் நம்ம சொல்லி ஆகணும். அவங்களோட சேனலுக்கு டிஆர்பி ஏற்றுறதுக்காக இன்றைக்கி லைவ் நம்ம காட்டியே ஆகணுன்றதுக்காக அவங்க செய்கிற அந்த தப்பு இளைஞர்கள் மத்தியில் அதுவே ஒரு தப்பாக காட்டுது. 1 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலர்லேயே பின்னாடியே அந்த வண்டி, பிரச்சார வண்டி பின்னாடி அந்த வெள்ளை வேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி பயங்கரமாக டிராஃபிக்கில் இருக்குது. ஏன்னா அந்த சொன்ன டயத்துக்கு தாண்டி விஜய் அவர்கள் வராருன்னும் போது அது கண்டிப்பாக அந்த பேசுகிற நேரம் குறையிறதுக்கும் அவங்க கொடுத்துருக்கிற நேரத்தை மீறுறதுக்குமான ஒரு இதாக அமைஞ்சிருது. கண்டிப்பாக இளைஞர்கள் திருந்தணும். சீக்கிரமாக அந்த ஒரு அரசியல் பாதைக்கு பயணிக்க வரணும். அந்த ரசிகத்தன்மையிலே இன்னும் இருக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட சின்ன கருத்து. இன்றைக்கி வேலூர் உண்மையிலே விழா கோலம் பூண்டிருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான தகவல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் பசங்களாம் காலேஜுக்கு போகலை, வேலைக்கு போகிறவங்க கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு தலைவனை பார்க்க வர்றதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம், அது வேற. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி விஜய் அவர்கள் வண்டியில் ஏறி உட்கார்ந்ததுலேருந்து சிரிக்கவே இல்லை அப்படின்றது ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தொடர்ந்து பாருங்கள். இது முன்னாடி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விபத்துகளை தடுப்பதற்காகவும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அடுத்து விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு, இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறாரு, கண்டிப்பாக அந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு குறையாம விஜய் அவர்களோட உரை இருக்கு. ரொம்பவே கோபமாக இருக்காருன்னு வட்டாரங்கள் சொல்றாங்க. தகவல் வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பேசி முடிச்சோடனே பெரிய வீடியோல வந்துடுறேன். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி